பிதாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காய் ஜெபிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் என்னிடத்திலே சேருங்கள், நான் உங்களிடத்திலே சேருவேன் என்று சொன்ன எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் கர்த்தர் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை விட்டால் எங்களுக்கு போவதற்கு எங்கும் இடமில்லை ராஜா. இந்த லாக்டவுனில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எவ்வளவோ ஜெபித்த போதும் இந்த நாளை லாக்டவுனுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அனுமதித்திருக்கிறீர். எல்லாம் உம்முடைய சித்தம் ஐயா. உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது ராஜா. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ராஜா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய உம்மை நோக்கி எங்கள் கண்கள் எங்கள் இருதயமும் நாங்கள் ஏறெடுக்கும்படியாய் ராஜா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அநேக நெருக்கத்துக்குள்ளாய் நீ தள்ளி கொண்டு இருந்தாலும் ராஜா நெருக்கம் நல்லது கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நெருக்கமான வழிக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்போது பரலோகத்துக்குள்ளே நிச்சயமாய் நாங்கள் பிரவேசிப்போம் ஐயா. இடுக்கமான வாசல் வழியே நாங்கள் நுழைந்து வருகிறோம் ஐயா ஸ்தோத்திரம். எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஆண்டவரே சோதனைகள் இருந்தாலும் எங்கள் தேவனாகிய நீர் சிலுவை சுமந்து கொண்டு எங்களுக்கு முன்னால் சென்று எங்களுக்கு பாதையை நீர் காட்டி இருக்கிறீர். அந்த பாதையை பின்தொடர்ந்து நாங்கள் வந்து உம்மை பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் தந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. உலகபூர்வமான ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனோடு கிட்டி சேர்கிற அந்த ஆசீர்வாதம், தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கோ தூரமாய் சென்று விட்ட மக்கள், ஆண்டவரை உம்மை விட்டு பின்மாறி போன மக்கள், உம்மை விட்டு உலகத்துக்குள்ளாய் விழுந்து போன மக்கள், இவர்களை எல்லாம் உடைய அன்பின் கயிறால் கட்டி எழுப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். உம்மை விட்டால் இந்த உலகத்தில் யாராலும் எந்த உதவியும் செய்ய முடியாதப்பா. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவிலே அன்பு கூறாவிட்டால் அவன் இந்த மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்காமல், உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நேசிக்காமல் இந்த உலகத்தை நேசிக்கிற அநேக மக்கள் ஆண்டவரே சாபத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாட்கள் ஆண்டவரே உம்மை கிட்டி சேர்கிற நாட்களாய் அமைய உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே செய்தி கொடுக்கிற தேவதாசனை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுயத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டவரே வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திரியேக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒன்றா ஆண்டவரே ஒருவராய் பெரிய ஆண்டவரே காரியங்களை செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வானங்களை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர் அப்பா, சமுத்திரத்தை உண்டாக்கினவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. அந்த ஆராதனை வேளையில் அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை புகழ்ந்து பாட அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே கொஞ்ச நேரம் அப்பா உங்களோடு உறவாட ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் இருந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் எல்லாம் இருந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி 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 அப்பா. நம்ம ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா உம் பீடத்தை நாங்கள் சுற்றி சுற்றி வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா முழு சிந்தையோடு ஆண்டவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கேட்போமா? ஓ கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். ஓ வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். ஓ வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே சொல்லுவோம் அப்பா. இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உணர்ந்து கரங்களை உயர்த்தி இருந்த இடத்துல இருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகள் எல்லாம் ஓ நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். ஓ கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். நன்றி அப்பா, நன்றி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் முழு சிந்தையோடு அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். முழு சிந்தையோடு அவர் நோக்கி மட்டும் ஆராதிப்போமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர், நீங்க எங்க மேல காட்டுற நேசம் மிக மிக பெரியதப்பா, மிக மிக பெரியதப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாமங்களை சொல்லி துதிப்போம். அல்லேலூயா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெக்காதீஸ் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஆண்டவரே இஸ்ரவேலர்களை நடத்தி வரப்படுகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. செங்கடலை பிறந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். துதிங்க துதிங்க
துதிக்க ஆரம்பிச்சாலே உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும். வேற எதை பத்தி நினைக்க வேணாம். துதிங்க துதிங்க. அல்லேலூயா. அப்பா, செங்கடல் நடுவே அப்பா இஸ்ரவேலை நடத்திட்டு வந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சீனாய் மலையில் இறங்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, எங்க மேல அப்பா எவ்வளோ அன்பு கூர்ந்தீரப்பா. ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி 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 நன்றி. அல்லேலூயா அப்பா. அப்பா உமது ஆண்டவரே நேசம் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, திராட்சை ரசத்தை பார்க்கலும் அப்பா இனிமையானதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் இருந்த இடத்திலே இந்த பாடலை பாடி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஓ ஊற்றுன்ற பரிமளமே, உலகெல்லாம் மனமே. அல்லேலூயா. ஊற்றுன்ற பரிமளமே, உலகெல்லாம் மனமே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். சொல்லுவோம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். ஓ எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. அல்லேலூயா. எனக்கு உரியவரே, இதயமாள்பவரே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. சொல்லுவோம். கல்வாரி நாயகரே. இருந்த இடத்துல கரங்களை உயர்த்தி, ஓ கண்களில் நிறைந்தவரே. அல்லேலூயா. கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உம்மீது கொண்ட நேசம். சொல்லுவோம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. அல்லேலூயா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம் உற்சாகமாக. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ இருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம் திரும்ப திரும்ப. உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம்.
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா துதியும் மகிமையும் உமக்கே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஓ கரங்களை உயர்த்தி சொல்வோம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கரம் பிடித்தவரே, ஓ கைவிடா கண்மலை. நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. திராட்சை சப்பாக்கள் இனிமையானவரே. ஓ ரிகர பர 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 பஷதனி கர பரி கர பர 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 பரி கர பரபா. ஓ ரிகர பப 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 பஷபரி கர பரி கர பர 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 பரபா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. உயர்த்துங்க உயர்த்துங்க உயர்த்துங்க. அவரோட நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. அவரோட நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிற இந்த ஸ்தானத்தில் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்க மத்தியில அசைவாடுவீராக. எங்க மத்தியில அசைவாடுவீராக. எங்க மத்தியில அசைவாடுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஓ அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. சொல்லும் அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். கேட்போமாம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால், மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால்,
மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் கரங்களை வைத்து சொல்வோம். அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடம் அசைய எங்கள் உள்ளம் நிரம்ப ஓயிரங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அச்சாரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களால் இந்த லாக்டவுன்ல அப்பா 2 வாரம் லாக்டவுன் போட்டிருக்காங்க அப்பா. ஆண்டவரே எங்களால் அப்பா உங்களுக்கு கூடி ஆராதிக்க முடியலப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த 2 வாரம் லாக்டவுன் சீக்கிரம் முடியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அதுக்குள்ள இந்த கோவிட் கேசஸ்லாம் குறையணும் அப்பா. நாங்கள் வழக்கம் போல சபையில கூடி உண்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராகப்பா. ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பேர் பெற ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாள் ஆண்டவரே பிரசங்கிக்கிற தேவதாசியை மறைத்து நீ வெளிப்படுவீராகப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை அப்பா உமது அபிஷேகம் இருப்பதாகப்பா. என்னுடைய நீரே பொறுப்பிட குடும்பமாய் நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையுமே செலுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை அவரை மண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் இந்த நாளில் நம்மளோடு இருப்பதாக. இந்த நாளிலும் 2 வாரங்கள் நமக்கு சபைகள் லாக்டவுனில் இருக்கணுங்கிறதுனால இந்த வாரம் அடுத்த வாரம் நாம் யூடியூப் மூலமாய் ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிப்போம், தேவனுடைய செய்தியை கேட்போம். திங்களிலிருந்து வியாழக்கிழமை வரை சபையில் வந்து ஜெபிக்கலாம். வியாழக்கிழமை நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. மற்ற இடங்களில் வீட்டு கூட்டங்கள் எங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படி நடக்கப்படும். மறு உத்தரவு வரும்பொழுது நான் உங்களுக்கு சபை திறக்கிற நாட்களை வாட்ஸ்அப்பில் அதுக்கு நேரடியாகவும் அந்த செய்திகளை அனுப்புகிறேன். நீங்கள் அதை கவனித்து அதன்படி நடந்து கொள்ள இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளும் இந்த வாரத்தில் தேவனுடைய கரமும் கிருபை இருந்து நம் அனைவரோடும் இருந்து தேவன் நம்மை நல்ல சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்து ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு நாம் சபைக்கு என்ன தேவை, இன்றைக்கு சபைக்கு தேவை என்ற தலைப்பில் தியானித்தோம். போன வாரத்தில் நல்லவனும் பரிசுத்தாவி நிறைந்தவனும் விசுவாசத்தில் நிறைந்தவனும் பவுலை உருவாக்கினவரும் ஆகிய பர்னபாக்கள் இன்றைய சபைக்கு தேவை என்று பார்த்தோம். பர்னபாவின் குணங்கள் நலங்களை தியானித்து பர்னபா எப்படி ஊழியத்தை இருந்தார், அவர் ஒரு அற்புதங்களையோ அடையாளங்களையோ பெரிய பிரசங்கங்களையோ பண்ணவில்லை. ஆனாலும் அவர் மூலமாக அதிகமாக ஜனங்கள் கர்த்தரிடம் சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல பவுலை உருவாக்குகிற பர்னபாக்கள் இன்றைக்கு சபைக்கு தேவை என்பதை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 2-3 பேரை பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது நமக்கு சபைக்கு யார் தேவை என்பதை இன்றைக்கு நான் திட்டமும் தெளிவுமாய் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி நாம் தியானிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய காரியங்கள் மத்தியில் செய்ய அவர் நம்மை ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவன் ஊழியத்தை செய்யும் பொழுது தேவன் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்வாராக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதித்து வெல்லப்படுத்துங்க, அற்புதத்தை செய்யுங்க, எங்களுக்குள்ளேயோடு இருங்க, மகிமைப்படுங்க. இந்த இதத்தை பகுத்து போதிக்க அடிமை கிருபை தாங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள்.
பிரியமானவர்களே, சபையிலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் தேவைப்படுகிறார்கள். ரோமர் 16:3 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாக்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் கூறுவதை பார்க்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பற்றி கூறும்பொழுது ஒரே வரில குடும்பம் என்றால் குடும்பமாக அவர்கள் ஊழியத்திற்கு உடன் ஊழியர்களாக இருந்தார்கள். அதை பற்றி பின்னாடி விளக்கம் கொடுக்கிறேன். அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 18:2 வாசிக்கிறோம், யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கலவுதிராயன் கட்டளைப்பட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பெந்து தேசத்தான ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள யூதனையும் ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அவர்கள் கண்டு அவரிடத்தில் போனான். இங்கே ஆக்கிலா என்பவர் ஆண் என்றும் பிரிஸ்கில்லா என்பவர் பெண் என்றும் பார்க்கலாம். ஏன்னா இதில் குழம்பிப்படக்கூடாது. ஆக்கிலா பெண்ணா பிரிஸ்கில்லா பெண்ணா அப்படிங்கிற குழப்பம் நமக்குள்ளே வந்துடும் சமயத்தில். சில பேருக்கு அது வந்துருக்குது. அதனால தான் நான் விளக்கம் கொடுக்குறேன். இவர்கள் கூடார தொழில் செய்து கொண்டு குடும்பமாய் சபைக்கு உதவியாய் இருந்தாங்க. அவங்க முழு நேர ஊழியர்கள் இல்லை. ஆனால் அவர் தொழில் கூடார தொழில். அந்த நாட்களில் எப்படி கட்டட தொழிலை செய்கிறது போல கூடாரங்களை அமைத்து குடியிருப்பார்கள். அந்த கூடார தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள். ஆனாலும் இவர்கள் அந்த நாட்களில் தேவனுடைய சபைக்கு ஒத்தாசையாய் இவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் இன்னைக்கு சபைக்கு அதிகமாய் தேவைப்படுகிறார்கள். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் எப்படி சபையில் பிரயோஜனப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக இன்றைக்கு சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாக சீஷராக நாம் மாறுவது தேவனுக்கு பிரியமாய் இன்றைக்கு இருக்கிறது. இப்படி போன வாரத்தில் ஒரு பர்னபாவை போல ஆக வேண்டும் பார்த்தது போல இன்னைக்கு சில பர்னபாக்கள் சபையில் உருவாக்க வேண்டும். சில ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்களும் சபையில் உருவாக வேண்டும். ரோமர் 16:3 வாசிக்கிறோம். மறுபடியும் அது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாக்கிலா பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். உடன் வேலையாட்கள். உடன் வேலையாள்னா என்ன? ஊழியத்தில் 2 விதமான ஊழியர்கள் உண்டு. ஒன்று கூலியாள், ஒன்று வேலையாள். உடன் வேலையாள். கூலியாள் கூலிக்கு மாத்திரம்தான் வேலை செய்வான். என்ன லாபம் கிடைக்குது, என்ன கூலி கிடைக்குது, ஊழியத்துக்கு போனால் இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, காப்பி கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பாராட்டு கிடைக்கும், இதாக கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, காணிக்கை கிடைக்குமா, இந்த பார்த்து இதுக்கு மாத்திரம் ஊழியர் செய்கிறவன் கூலியாள். உடன் வேலையாள். உடன் வேலையாள் என்றால் யார் என்றால், தன் எஜமானாகிய தேவன் இயேசு என்ன சித்த வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தின்படி, அவருடைய தரிசனத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இருதயத்தின்படி அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்கிறவன் உடன் வேலையாள். கோ ஒர்க்கர் உதவியாளர். உடன் வேலையாள் வேலை, உதவியாளர் வேலை. கோ ஒர்க்கர். அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே நினைக்கிறது தான் உடன் வேலையாள். அப்ப பவுலுக்கு சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாள். பவுலுடைய தரிசனம் என்ன, பவுலுடைய பார்வை என்ன, பவுலுடைய ஆத்ம பாரம் என்ன, பவுலுடைய தேசத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, சபை குறித்து என்ன தரிசனமோ அதே தரிசனத்தை சுமந்து கொண்டிருந்தார் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அப்படிப்பட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் இன்னைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியர் செய்து மாத்திரமல்ல, அவர்கள் பரிசுத்தவான்களோடு ஊழியர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் தரிசனத்தை புரிந்து கொண்டு நடந்தார்கள். பவுலின் ஊழியத்தில் உடன் வேலையாட்க அவங்க பவுலோடு சேர்ந்து கொண்டு கொரிந்திலிருந்து சீரிய தேசத்துக்கு போறாங்க. அவர்கள் குடும்பமாய் ஊழிய தரிசனத்தை புரிந்து கொண்டு அதன்படி அவரோடு ஒத்த ஆவியோடு ஊழியர் செய்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் சபைக்கும் நம்ம சபைக்கு மாத்திர எல்லா சபைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் குடும்பமாய் தேவைப்படுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு சபைக்கு தேவையான முக்கியமான
தேவை என்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது 16:4 ரோமர் 16:4 எடுத்துக்கொள்வோம். நான் எடுத்துக்கொள்கிறேன். ரோமர் 16:4 அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், என் பிராணனுக்காக, என் ஜீவனுக்காக, என் உயிருக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அக்கிலா பிரிஸ்கிலாவின் பழுவில் ஊழியத்தில் பவுலுக்காக தங்கள் உயிரையே பயணம் வைத்து அவரோடு உடன் ஊழியராய் இருந்தவர்கள். எந்த அந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தன்னுடைய ஜீவனையே பிராணனையே கொடுத்து கழுத்தை கொடுத்தவர்கள். அடுத்து கழுத்தை கொடுப்பது என்பது அந்த சுமையை தாங்குவது, ஊழியக்காரனுடைய சுமையை தாங்குவது. எப்படி வண்டியின் மேல் பாரத்தை ஏற்றும் பொழுது மாடு அந்த நுகத்தடியை சுமையை சுமப்பது போல, அந்த சுமத்தை சுமக்கிறது போல அவருடைய மனபாரங்கள், ஊழிய பாரங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாவற்றையும் சுமந்து செல்கிற ஆள் தான் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் பிராணனுக்காக ஜீவனையே கொடுத்து கழுத்தை கொடுத்தவர்கள். பவுல் ஊழியத்தில் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு எழுப்புதலை பற்றி பேசுகிறோம். 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதலில் இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். அப்படிதான், அதனாலதான் 1ஆம் நூற்றாண்டு எழுப்புதலாக இருந்தது சபை. பவுலின் ஊழியத்தில் அமைய குடும்பமாய் அவர்கள் தாங்கினார்கள். பரிசுத்தவான்களுக்கு துன்பத்தை தனது துன்பம் போல ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற உள்ளம் குடைத்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுதே அந்த வேட்கையும் சுபாவமும் உள்ளத்தில் வர வேண்டும். ரட்சிக்கப்படும் போதே அப்படி இருந்தால் தான் வர முடியும். இன்று அப்படிப்பட்ட ஆவியிலே முதிர்ச்சி உள்ள சீஷர்கள் சபைக்கு தேவை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சீஷ தலைவர்கள், விசுவாசியிலே தலைவர்களான உருவாகிற விசுவாசி மத்தியில் அப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. கழுத்தை கொடுத்தவர்கள் இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? இதோ வந்தோம் போனோம், என்ன நடக்குது, ஏது நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணதாலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இந்த 2 வருஷம் லாக்டவுன்ல சுத்தமா போயிடுச்சு. எப்படி நாம் எழுப்பதை தேசம் காணும், எப்படி தேவனுடைய வருகைக்குள் நாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த முடியும்? நான் பாரத்தோடு பேசுகிறேன். இன்னைக்கு சபையில் ஜெபிக்க ஆட்கள் வேணும், கொடுக்க ஆட்கள் வேணும், ஊழிய செய்ய ஆட்கள் வேணும். இதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். உண்மைதான், அது தேவைதான். ஆனாலும் பர்னபாக்கள் தேவை, அக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் தேவை. அவர்கள் முழு நேர ஊழியர்கள் அல்ல. அவர்கள் கூடார தொழில் செய்து கொண்டே அவர்கள் இருக்கிற நேரம், அவர் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் எதுக்கு செலவு பண்றாங்க? ஊழியர் செலவு பண்றாங்க. இன்னைக்கு நாம் நமக்குடைய தொழிலை பார்த்து கொண்டு மீதியான நேரத்தில் என்ன நேரத்தை செலவிடுகிறோம்? இன்னைக்கு அதிக நேரத்தில் உலகத்துக்கு, போனுக்கு, உலக காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை விரயமாக்குகிறோம். நமக்கு பணத்தையும் நிர்வாகம் பண்ண தெரியவில்லை, நேரத்தையும் நிர்வாகம் பண்ண தெரியாதபடிக்கு இருக்கிறோம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பிரியமானவர்களே, அக்கில்லா பிரிஸ்கில்லாவை தேவன் தேடுகிறார். இன்றைக்கு உடன் வேலையாட்களாகிய அக்கில்லா பிரிஸ்கில்லா கழுத்தை கொடு பிராணனுக்காக, அவர்கள் பிராணனுக்காக சுமை சுமக்கிற, பாரத்தை தாங்குகிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்களை தேவன் தேடுகிறார். இன்றைக்கு சபைக்கு அதுதான் இன்னைக்கு தேவை. அப்படிப்பட்ட சில குடும்பங்கள், அப்படிப்பட்ட நபர்கள் சபைக்கு தேவைப்படுகிறார்கள். அதே 16 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றி அறிதல் உள்ளவராய் இருக்கிறார்கள்.
பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லார்கள் இவர்கள் யூதர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, புறஜாதிகளை தேவனை அறிய ஆயத்தம் உள்ளவர்கள். நான் புறஜாதியாரை தேவனை அறியாதவங்களை தேவனை அறியாதவர்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன்னா, அவர்கள் தேவனை அறிய ஆசை உள்ளவர்கள், ஆயத்தம் உள்ளவர்கள். நம்ம தான் போய் ஆயத்தம் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆக்கிலா பிரிஸ்கில்லா யூதர்கள் மத்தியில் தேவன் அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலும் சுவிசேஷ அறிவித்து சபையை உருவாக்கி உதவி செய்திருக்கிறார். அதை அவர்கள் பாராட்டுகிறார்கள், நன்றியறிதல் உள்ளவராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை தேவன் அறியாத ஜனங்களை தேடி போய் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு ஊழியம் என்றால் சபையில மாத்தணும், சண்டே கிளாஸ் நடத்தணும், வாலிபை கூட்டம் நடத்தணும், பெருக்கணும், இந்த ஊழியத்தை தான் செய்யணும். வீட்டு கூட்டம் 4 விசுவாசியை கூப்பிட்டு வீட்டு கூட்டம் நடத்தணும், அவங்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணணும், இதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா புறஜாதிகள் மத்தியில் போய் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்தார்கள். இப்படிப்பட்ட குணமுடையவர்கள், இப்படிப்பட்ட தாழ்ந்த உள்ளவர்கள், இப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள் இன்னைக்கு தேவை. கிறிஸ்துவ மத்தியில் ஊழியம் செய்வது அல்ல மாத்திரமல்ல, கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள் கிராமங்களில், தெருக்களில், எவ்வளோ தெருக்களில் நம்ம சபை விசுவாசிகள் இல்லை, எவ்வளோ கிராமங்கள் நம்ம சபை விசுவாசிகள் இல்லை. அந்த மத்தியில் ஊழியம் செய்கிற ஆக்கில்லா பிரிஸ்கில்லாக்கள் இன்னைக்கு தேவைப்படுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஊழியம் என்பது புறஜாதிகள் மத்தியில் தான் செய்கிறது தான் ஊழியம். சபை மத்தியில் செய்கிற ஊழியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது தேவை, இன்னைக்கு தேவை. நீங்கள் விதைக்காவிட்டால் ஆத்துமாக்கள் எப்படி அறுவடை செய்ய முடியும்? பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவனை அறியாத ஜனங்கள் இவ்வளோ பாவத்தில் சாபத்தில் இருக்கிற ஜனங்கள், இவ்வளோ ஜனங்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தரிசனம் உள்ளவராக இருக்கிறோம்? சமயம் வாய்க்காவிட்டாலும் நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லாவிட்டால் ஐயோ அல்லவா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவனுடைய அறியாத ஜனங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்ததுனால அந்த சபை அவர்கள் மத்தியில் உண்டான சபையார் எல்லாரும் அவங்களுக்கு நன்றி அறிதல், அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்றாங்க. அவங்க ரொம்ப நன்றியோடு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவளை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு சபையில் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட சீஷர்கள் சபையில் உருவாக வேண்டும். சபை என்பது ஒரு காலகட்டத்தில் சீஷர் மாற வேண்டும். இன்னும் விசுவாசியாவே இருந்தால் அந்த சபை வளராது. அது சீஷர் கூட்டமாய் மாற வேண்டும், இருந்தால் தான் வளரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமர் புத்தகத்தில் அப்போஸ் நடவடிக்கைகள் எல்லாம் எபேசிய சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே சீஷர் கூட்டம் தான் இருந்தது. அந்த சீஷர் கூட்டம் மூலமாக தான் சபை நடந்தது. இன்னைக்கு விசுவாசிகள் கூட்டம் இருக்கிறதுனால சபை வளர்வதில்லை. அந்த விசுவாசி சீஷர்களாய் மாற வேண்டும். இதுதான் இன்றைக்கு தேவை. நல்ல பிறகு இன்னைக்கு நம்ம பல காரணங்களை காட்டிவிட்டு நாம் சுவிசேஷம் செய்ய முடியாதபடி உட்காரக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பர்னாபாக்களும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் தேவைப்படுகிறார். இன்னைக்கு ஆக்கிலா பிரிஸ்கில்லா புறஜாதிகள் மத்தியில் அவர்கள் ஊழியம் செய்தார். அடுத்து பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்லுவோம். இந்த அதே 16:19 1 Corinthians 16:19 வாசிக்கிறோம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோரோடு கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தாங்களே மாத்திரமல்ல, தங்களை பொருட்களை மாத்திரமல்ல, தங்களை உழைப்பை மாத்திரமல்ல, தங்கள் வீடுகளையும் திறந்து கொடுத்து அங்கே சபை நடத்த உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சபையிலே கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம். நான் போன வாரம் சொன்னேன், 2-3 குடும்பம் சேருங்க, அங்கே வந்து நான் அந்த பக்கத்தை நீங்கள் பேசி சேருங்கன்னு. யாரும் அதை நீங்கள் காதில் வாங்கலை. கொஞ்சம் வருத்தம் தான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சபை கூட முடியலன்னா ஏதோ சௌரியம் பண்ண வீடுகளில் ஒரு 2-3-4-5 குடும்பம் கூடும்பொழுது நம்ம இங்கே ஒரு 1 மணி நேரம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தை தேவனோடு ஐக்கியப்படலாம். அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்றைக்கு இழந்து விடுகிறோம்.
இந்த நாட்களில் நடக்கிற வீடு 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 கூட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் தான் சந்திக்க முடிகிறது, கூடுகிறார்கள். மீதி 40% தனியாகவே இருக்கிறார்கள். அக்கிலா பிஸ்கிலா தங்கள் வீடுகளை திறந்து தந்து அங்கே என்ன செய்யறாங்க, சபை நடக்கிறது. அங்கதான் சொல்லப்படுகிறது, வீடு கூட சபையோடு கூட கர்த்தர் உங்களை மிகவும் வாழ்த்து. இன்னைக்கு அன்றைக்கு பெரிய சபைகள் கிடையாது, பெரிய இடங்கள் கிடையாது, கட்டடங்கள் கிடையாது. வீடுகளிலே கூடி அவர்கள் ஐக்கியப்பட்டு அங்கே அப்பம் விட்டு அங்கே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தங்கள் வீடுகளை திறந்து தரக்கூடிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அந்த புதிய குடும்பங்களை அங்கே நமக்கு விசுவாசிகள் கூட்டி ஜெபிக்கும் பொழுது அந்த ஏரியாவில் உள்ள கட்டுகள் உடைக்கப்படும். அங்கே நம்ம அந்த ஏரியாக்களுக்கு நம்ம ஊழியம் செய்யும் போது அங்கே சில புதிய ஆத்துமாக்களை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். எவ்வளவோ கிராமங்கள், எவ்வளவோ சந்திக்கப்படாத வீடுகள் உண்டு. நம்ம இன்னும் தோல்வி காரியம் 2 பேர் நம்ம ஊழியம் செய்து நம்ம வீட்டு கூட்டத்துக்கு வந்து நம்முடைய ஊழியம் செய்து 2 பேர் கொஞ்சம் பேர் ரசிக்கப்படாமல் போயிருப்பான், ஏதோ ஒரு காரணத்தில் போயிருப்பான். அதை பற்றி பேசிக்கொண்டு இன்னும் காலத்தை நாம் ஓட்டிக்கொண்டு இருக்கிறோமே தவிர இன்னுமாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நம்ம போக வேண்டும், இன்னும் எப்படி நடக்க வேண்டும், இன்னும் எப்படி போக வேண்டுங்கிற சிந்தனைக்கு நாம் போக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆக்கிலா பிஸ்கிலாக்களை தேவன் தேடுகிறார். ஆக்கிலா பிஸ்கிலா உடன் வேலையாட்களாக இருந்தார்கள். தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள், ஊழியர்களுடைய சுமையை சுமந்தார்கள். 3வது நான் சொன்னேன், அந்த இடத்துல எதை சொல்கிறது, அவர்கள் புறஜாதிகள் மத்தியில் போய் ஊழியம் செய்தார்கள். 4வது ஆக்கிலா பிஸ்கில்லா தங்கள் வீட்டுகளே கூடுகிற சபையோடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக்கிலா பிஸ்கில்லா வீட்டில் அநேக ஜனங்கள் கூடி கர்த்தரை ஆராதித்து இருக்கிறார்கள். இவர்கள் வெளியில ஊழியத்துக்கு போயிருந்தாலும், பவுலோட போய் ஊழியத்துக்கு போனாலும் இங்கே சபையை இவர்கள் வீடுகளில் வீடை திறந்து கொடுத்து அங்கே சபையில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இன்றைக்கு சபைக்கு அடுத்த ஒரு ஆட்கள் தேவை. இன்றைக்கு சபைக்கு தேவை 2வது ஆக்கிலா பிஸ்கிலா குடும்பம் பார்த்தேன். அடுத்தப்பட்ட ஒரு தனி ஆள் இன்றைக்கு தேவைப்படுகிற அடுத்த ஆள் யாருக்குன்னா அந்திரேயா. இன்றைக்கு சபைக்கு தேவை அந்திரேயாக்கள் தேவை. அந்திரேயாக்கள் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கு அந்திரேயாக்கள் சபையில் இல்லை. எப்படி ஒரு பவுல பர்னபா உருவாக்கினாரோ, பவுல் பர்னபா காரணமாக இருந்தாரோ, ஒரு பேதுருவை உருவாக அந்திரேயா காரணமாக இருந்தார். பிரியமானவர்களே, அந்திரேயா என்பவன் இயேசு சீஷர்களில் 12 சீஷர்களில் ஒருவன். அவன் இயேசுவை பின்பற்றுவதற்கு முன் யோவான் சீஷனாக இருந்தான். இதோ உலகத்தை பாவத்தை தீர்க்க வருகிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லி சாட்சி பகிர்றார் பாருங்க யோவான். அப்ப இயேசுவை பிடிச்சுக்கிட்டான், இயேசுவை உணர்ந்துக்கிட்டான். உடனே இயேசுவோட போயிட்டான். இயேசுவோட போய் தங்கி இயேசுவோடு இருக்கிற இடத்துல படுத்து தூங்கி இயேசுவோடு நடந்து தீர்மானித்து இயேசுவோடு நடந்து அவரோட ஊழி செய்துக்கிட்டே அவரோட சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் அந்த 12 அப்போஸ்தலர் ஒரு அந்த கூட்டத்தில் வந்துடுறான். அவன் இயேசு சிஷ்யனாய் மாறுகிறான். பிரியமானவர்களே, இந்த அந்திரேயாக்கள் நமக்கு தேவை. இந்த அந்திரேயாக்கள் என்ன செய்தார் என்றால், யோவான் 1வது அதிகாரம் 41-42 வாசிக்கிறோம். அந்திரேயா முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்ன பின்பு அவனை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தான். அந்திரேயா முதலாவது இயேசுவை அறிந்து கொண்டு, இயேசுவை அன்பை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்ற உடனே தன் சகோதரனை ஆகிய சீமோன் பேதுருவை இந்த நற்செய்தி அவன்கிட்ட சொல்லி அவனை இயேசு மேசியாவரை எதிர்பார்க்கிறோமா அவர் வந்துவிட்டார் என்று அவன்கிட்ட சொல்லி அதோடு நின்று விடவில்லை, பேதுருவை இயேசுகிட்ட அழைத்து வருகிறான். இந்த பேதுருவை இயேசுகிட்ட அந்திரேயா, இப்படி யோசிச்சு பார்த்தேன், பேதுருவை அந்திரேயா என்ன செய்யல, இயேசுகிட்ட அழைத்து வரலன்னா பேதுரு இயேசு வந்திருக்க முடியாது. எப்படி பர்னபா பவுல எல்லாரும் இருக்கும்போது பர்னபா தூக்கி விட்டாரோ அதே போல இந்த பேதுரு அந்திரேயா இயேசுவிட்ட அழைத்து வந்து அவனை உருவாக்குகிறார், அவனை ரிச்சு பண்ணி நடத்துறார்.
அந்த பேதுரு தான் ஒரு அடுத்த முக்கியமான அப்போஸ்தலனாய் இயேசுவுக்கு சீஷனாய் மாறுகிறார். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து இயேசு நம்ம தான் ரட்சகர் அறிமுகப்படுத்தும் போது அறிமுகப்படுத்த மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை இயேசுவை அறிவிக்கிற அந்திரேயாக இன்றைக்கு சேவைக்கு தேவை. எத்தனை பேருக்கு நாம் பெற்ற ரட்சிப்பை இயேசுவை அறிமுகப்படுத்த வைக்கிறோம்? நம்ம சாதாரணமா ஒரு ஆள் நினைச்சிருப்போம், அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆளா இருந்திருப்பார். நம்ம பார்வையில சாதாரண ஆளா இருப்போம். நம்ம பார்வையில சாதாரண ஆளா இருப்போம். ஆனா அவன் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படுவாங்க. அவன் மூலமாய் தேவன் கிரியை செய்வார். பிரியமானவர்களே, அந்த அடுத்து அதை பார்க்கிறோம். தன் சகோதரனாகிய சீமோன் பேதுரு நம்மளுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்றோமா? சுவிசேஷம் சொல்ற ரட்சிக்கப்படுகிறாங்களா? இயேசுவிட்டு அடித்து கொண்டு செல்லணும், அவளுக்காக பாரப்படணும், செபிக்கணுங்கிற அந்த பாரத்தை கர்த்தர் நினைப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்திரேயாக்கள் இன்னைக்கு தேவை. ரெண்டாவது அந்திரேயா என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 12வது அதிகாரம் 21-22 வாசிக்கும் போது, அவர் கலிலேயா நாட்டு பெத்சியா ஊரனாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். இந்த அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். பாருங்க, பஸ்கா பண்டிகை ஆசிப்பதற்காக இயேசு எருசலேமுக்கு வருவதை கேள்விப்பட்டு சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பி வாஞ்சியே அங்க வராங்க. அதாவது லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார் என்று கேள்விப்பட்ட சிலர்கள் அங்க வராங்க. அதுல சில கிரேக்கர்கள் இருக்காங்க. இவர்கள் இயேசுவை காண வேணும், இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அந்த சீசர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது பிலிப்பிட்ட போய் கேட்கிறாங்க. உடனே பிலிப் என்ன பண்றாரு, அவன் அந்திரேயாட்ட அழைச்சிட்டு போறாரு. அந்திரேயாவுக்கு அழைத்து வந்ததும் அந்திரேயா நேர வேற ஆள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணல, நேர இயேசுட்ட அழைச்சிட்டு போறாரு. இதுல என்ன சத்தியம் இருக்குன்னா, இன்றைக்கு உலகத்துல இயேசுவை காண துடிக்கும் எத்தனையோ பேர்கள் உண்டு. இயேசு வேணும் அறிந்து கொள்ள எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் பிரச்சனை, போராட்டம், கண்ணீர் இதெல்லாம் இருக்குது. நம்ம அவரை தேடி கண்டுபிடிக்கணும். அவர்கள் இயேசு தேவை, அவர்களுக்கு இயேசு தேவை. அவர்கள் இயேசுவை காண அவர்கள் ரொம்ப ஆஞ்சியா இருக்கிறார்கள். மற்றவர்கள்ட்ட அழிச்சு போக வேண்டாம், டைரக்டா இயேசுட்ட அழைத்து போய் அவங்கள பார்த்து அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்திரேயாக்கள் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு சபைக்கு அப்படிப்பட்ட ஆட்கள். அந்திரேயாவோட 2 காரியம் முக்கியமான நிறைய செய்து இடமுன்னு இருக்குது. ஆனாலும் இந்த ஆத்துமாதாய வேலையில அவர் செய்திருக்கிற ஒன்று பேதுருவன் தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் தன்னுடைய பேதுரு எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் அலட்சியப்படத்துல. ஆனா அந்த பேதுரு ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் வேதத்துல அவன் பெரிய முக்கியமான ஒரு ஆளா இயேசுடைய சீஷர்ல மாறுவதற்கு அது அந்த அந்திரேயா வழிகாட்டு. அப்படிப்பட்ட ஆளா நம்ம மாற முடியும் இல்லையா? நம்ம மூலமா அநேகர் அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை தட்ட பெரிய ஆட்களாய் மாற முடியும். அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குகிற கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதே போல அந்திரேயா யாரா அவன்கிட்ட போன ஆளை டைரக்டா இயேசு ராஜ், நம்ம டைரக்டா இயேசு கொண்டு போயிடுவோம். அதெல்லாம் போனோம், அவங்களை அறிவித்து உபதேசித்து அவங்களை தேவனை இயேசு அறிமுகப்படுத்தி செய்ய வேண்டிய காரியம். அடுத்து பாருங்க, 3வது காரியம், நமக்கு சபைக்கு தேவை. யார் தேவை? கொர்நேலியு தேவை, கொர்நேலியுக்கள் தேவை. அப்போஸ்தலனுடைய 10வது அதிகாரத்தில் கொர்நேலியை பற்றி முழுவதுமே நம்ம வாசிக்கிறோம், அவருடைய காரியங்களை வாசிக்கிறோம். கொர்நேலியு எப்படிப்பட்டவர் இருந்தால், தேவ பக்தி உள்ளவனும் 10:2 தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தால் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
இந்த கொர்நேலியு என்ன காரியம் செய்தார் என்பதை, அவர் பக்தியாக இருந்தார், அவர் ஜெபம் கேட்கப்பட்டது, அதெல்லாம் நமக்கு சீமோன் பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணினார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இதில் நான் சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், கொர்நேலியு என்ன செய்கிறார் பாருங்க. அந்த 10வது அதிகாரத்தில் அங்க என்ன செய்யறாரு, தன் உறவின் முறையிலெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, அங்க ஒரு கூட்டத்தை நடத்துறாரு. அங்க ஒரு கூட்டத்தை நடத்தும் பொழுது அங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? அநேக ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அப்புறம் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இது அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வாசிச்சு பாருங்க. நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த இடத்துல உறவின் முறையிலெல்லாம் அவர் கூப்பிடுறார். பேதுரு சொல்றாரு, இவர் பார்க்குறாங்க, எல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதை அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ஒரு கூட்டத்தை நடத்தி அநேக எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க. அங்கே பார்க்குறோம், அங்கே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கும்போது 44 அவர்கள் யார் மேல் பரிசுத்த ஆவி இறங்கினார்கள். பேதுருவோடு கூட வந்திருந்த வித்தியாசம் விசுவாசம் கேட்டபொழுது பரிசுத்த ஆவி வரம் பெற்ற பிரஜாதிகள் மேல் பொழிந்துள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பிரஜாதிகள் மேல் பொழிந்துள்ளப்பட்ட குறித்து பிரமித்தார்கள். இன்னைக்கு பேதுரு அந்த வீடை திறந்து கொடுத்து தன் உறவின் முறையெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துறார். நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. நம்ம உறவின் முறைகள், சொந்தங்கள், நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். எப்படி அறிவிக்க முடியும் என்றால், நமக்கு நடக்க திருமண நாள் கொண்டாடுறோம், பிறந்த நாள் கொண்டாடுறோம், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், புது வருடம் கொண்டாடுறோம். இப்படிப்பட்ட சில கொண்டாட்டங்களை கொண்டாடுகிறோம். இதே ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை செய்து அப்படிப்பட்ட ஆட்களை நாம் அழைத்து நாம் சொல்வதற்கு ஏதுவான காரியங்களை தேவன் நமக்கு சந்தர்ப்பத்தை தருவார், வைத்திருக்கிறார். நம்ம தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஞானம் உள்ளவன் தான் ஆத்மாதாயம் பண்ண முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஞானவன் தான் ஆத்மாதாயம் செய்கிறவன் ஞானவன். இந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். இதை நீங்கள் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பிரியமானவர்கள், இன்றைக்கு தேவை, இந்திய தேசத்துக்கு இயேசு தேவை, தாராமங்கலத்துக்கு இயேசு தேவை, சேலம் மாவட்டத்துக்கு இயேசு தேவை, தமிழ்நாட்டுக்கு இயேசு தேவை. இன்னைக்கு அநேக தேவனை அறியாத ஜனங்கள் உண்டு. நான் இன்னைக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் சுவிசேஷம் அறிவிப்பதை, மக்களை சந்திப்பதை நிறுத்தி விடுகிறோம். இது இல்லை. இப்போதான் நாம் சீக்கிரம் சுறுசுறுப்பாக அந்த வேலையை பார்க்கணும், சுறுசுறுப்பாக பார்க்கணும். அந்த அந்த பிரசங்கத்தை கேட்ட கொர்நேலியு வீட்டில் அத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அப்ப பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கொர்நேலியு தன்னுடைய வீட்டில் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஏன்னா தேவனுடைய சித்தம் அது. அநேக ரட்சிக்கப்பட தேவனுடைய சித்தம் அல்லவா? அப்ப தேவன் நிச்சயமா என்ன செய்யாது, நமக்கு அந்த காரியத்தை வாக்கி பண்ணுவார், ஆத்மாக்களை நமக்கு தருவார். நாம் நிச்சயமா நாம் அதை செய்யாதனால்தான் தேவன் கிரியை செய்யாம இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு செயல்படும் போது நிச்சயமாய் நம்ம நாட்டில், நம்ம சபையில, நம்முடைய தேசத்துல அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு சபைக்கு தேவை பர்னபாக்களும், ஆக்கில்லா பிஸ்கில்லாவும், அந்திரேயாவும், கொர்நேலியும் தேவைப்படுகிறார்கள். அப்போதான் நான் ஒரு எழுப்புதலை சபையில பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன். நான் அதிகமாக செபிக்கிற எழுப்புதலுக்காக வேதத்தை நான் பிரசங்கிக்கிறோம், நல்லதுதான், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஆட்கள் செயல்பட வேண்டும். அதுதான் எப்படி செய்யணும்? ஒரே ஊழியக்காரரே செய்து கொண்டிருக்கிற
காரியம் அல்ல. சபையாரில் ஒரு சிலர் இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி செய்யும் பொழுதுதான் தேவன் மத்தியில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேசத்தில், நம்ம பட்டணத்தில், தாராமுகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில், நம்ம கொடுக்கப்பட்டது ஜீவ நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு எழுப்ப ஒரு பர்ணபாவாய், ஒரு ஆக்கிலா பிஸ்கில்லாவாய், ஒரு அந்திரேயாவாய், ஒரு கொர்நேலியாவாய் எழும்புவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பிரசங்கித்த ஆண்டவரே இந்த செய்திக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாரத்தை எங்களை தந்திருக்கிறீர். எங்கள் சபைக்கு ஆண்டவரே நேற்று போனவன் நாங்கள் பிரசங்கித்தது போல பர்ணபாக்கள் தேவை. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு பர்ணபாக்கள் தேவை. எங்கள் சபைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்திரேயா தேவை, ஆக்கில்லா பிஸ்கில்லாக்கள் தேவை. ஆண்டவரே, ஓ ரீபாலா ரபா ஷிகா ரபா ரபா, ஓ கொர்நேலியு தேவை. ஆண்டவரே சப்பா, அப்படிப்பட்ட ஆட்களை தேவன் ஆண்டவரே எங்கள் சபையில் எழுப்புவீராக. அப்படிப்பட்ட உணர்வுள்ள இதயத்தை தருவீராக. வர நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாம் சந்திக்க, இன்னும் சந்திக்கப்படாத எங்கள் தெருக்கள், சந்திக்கப்படாத ஆட்கள் ஆண்டவரே நாங்கள் சந்திக்கணுமே. ஆண்டவரே சந்திக்கணும். ஆண்டவரே அவர்கள் நாங்கள் பின்தொடர்ந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை சேர்க்கணும். ஆண்டவர் எங்கள் அதுக்காக எங்களை ரட்சித்து எங்கள் சபையில் எங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர் என்று ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே உங்கள் திருக்கரத்தால் ஏந்தி, ஓ ஹல்லேலூயா, எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே பயன்படுத்தும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஒரு சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே அப்படிப்பட்ட பாரம் உள்ள ஜனங்களை கர்த்தர் சபையில் ஏற்படுத்துவீராக. கிருபைக்கு ஒப்புடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கு அச்சபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய கரமும் கிருபையும் வெளிப்படுவதாக. ஒரு மகிமையும் பிரசன்னம் ஆளுகை உண்டாவதாக. ஆண்டவரே சபையில கர்த்தாவே செய்த ஒவ்வொரு சில தொழிலை ஆஸ்வதிப்பீராக. நல்ல சுகபலத்தை தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஸ்கூல்ல திறந்து படிக்க உதவி செய்வீராக. இந்த வைரஸ் பிரச்சனை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே தாராமங்கலத்துக்காக, சேலம் மாவட்டத்துக்காக, தமிழ்நாட்டுக்கு, இந்திய தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக செபிக்கிறோம். இந்த வைரஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். வல்லமை கரத்தை வெளிப்படுத்தும். கிருபை உண்டாகட்டும். அற்புத அடையாளங்களை தேவன் செய்வீராக. ரீகாலா பாலாபா ரீகாலா, ஓ ரீபாலாபா செங்கரி கரபாலாபாலாபா. ஆண்டவரே கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்க தேவன் உதவி செய்யுங்க. கிருபையாயிருங்க. எல்லா கணமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம். சீக்கிரமாய் தாபைகள் திறக்கப்பட்டு ஆராதிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல ஓரமனவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் பாதுகாப்படுகிற அனைவரும் எல்லா பரிசுத்தம் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வாரத்தில் நமக்கு இதே யூடியூப்பில் தான் நமக்கு செய்தி இருக்கும். தொடர்ந்து ஜெபிங்க. நாம் இந்த கேட்ட செய்தியின்படி மறுபடியும் நாம் சபையினுடைய வளர்ச்சிக்காக குறித்து செய்து கர்த்தருக்கு பெரிய காரியங்களை நாம் சாதிப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.